வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? நான் நீங்க எல்லாரும் வளர்த்து விட்ட பையன்தான் ரெட் ஒயிட் பாப்பி. அண்ட் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் எபிசோட் 347 கேம் வீக் 1 ரொம்ப நாள் ஆயிடுச்சு. யூரோஸ், கோப்பா அமெரிக்காலாம் நடந்தது. ஸோ கேம் வீக் 1க்கு ப்ரீவியூ பண்ண போறோம். உங்க எல்லாருமே வெல்கம் பண்றேன். அண்ட் வி வெல்கம் மிஸ்டர் ரோஹித், ஒரு லிவர்பூல் ஃபேன். வெல்கம் டு த ஷோ ரோஹித். ஹாய், வணக்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? குட் ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? குட் ஆல் குட் ப்ரோ. நைஸ். வாட் அ குட் ஃபீலிங் ப்ரோ. நல்ல ஃபீலிங்கா இருக்குது. பிரீமியர் லீக் இஸ் ரிட்டர்ன். ஸோ சூப்பரா இருக்கு. எல்லாருக்குமே இதே ஃபீலிங் தான் இருக்குது. எல்லாருமே மெசேஜ் பண்ணிட்டு தாங்க, பிரீமியர் லீக் எப்போ ஆரம்பிக்க போறோம், ஐ மீன் யூஸ்வலா இந்த ப்ரிவ்யூ ஷோ பண்றதுக்காக. ஸோ யா, வி ஆர் பேக். நாங்க திரும்ப வந்துட்டோம். ஸோ கேம் வீக் போறதுக்கு முன்னால ரோஹித், சும்மா லிவர்பூல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி கேட்கலான்னு பார்த்தேன். பெருசா ஆக்டிவிட்டி இல்ல. இன்கமிங்ஸ்ல அவுட் கோயிங் தான் பார்த்தேன். ஃபேபியோ கார்வாலியோ ஹஸ் பீன் சோல்ட் டு பிரென்ட்ஃபோர்ட்னு. என்ன வாட் யூ மேக் குவிக்? அப்படியா? ஓகே, யா. ஸோ குவிக்கா என்ன நடக்குது? ஏன் ஸ்லோவா இருக்குது? ஜூபி பெண்டி வேற லைக் கடைசியில் அவன் வரலன்ட்டான். ஸோ நான் நினைச்சேன் உங்களுக்கு சைன் பண்ணுவான்னு நினைச்சேன், பட் சைன் பண்ணல. ஸோ யா, குவிக்கா சொல்லுங்களேன் லிவர்பூல் டிரான்ஸ்ஃபர்ஸ் பத்தி. ஃபேபியோ கார்வால்க்கு தேர் இஸ் நாட் அ ஸ்பேஸ். ஆனஸ்டா சொல்லலாம், அவருக்கு மினிட்ஸ் தேவை. அண்ட் எங்களுக்கு we are not able to, we are not in a position where we can provide him consistent game time. It was a point of he has to be sold on the merit. So அவனுக்கும் அது better, and it was also good for our side. ஏன்னா வச்சுக்கிட்டு அவனோட டெவலப்மெண்ட் ஹிண்டர் பண்றது, that doesn't look good on the club side. So that was fine. Bobby Clark went to Salzburg, and Pep Linders, assistant coach, he's the manager now. So he wanted to get him, and they pushed for him, and that went well. Zuri Mendy, I thought it was almost quite done, but it didn't go as per plan. So let's see how the club reacts to it. Will be nice. And இன்னைக்கு மாமடஷி ஒரு நியூஸ், அந்த கோல் கீப்பர்ல அவன், Georgian goalkeeper. ஆமா நல்ல டோர்னமெண்ட் வர அவனுக்கு. He's one of the best prospects. So a signing incomings, it may not be in the order that we want it to be, but the episode of the research or the background staff, they're working on it. So it's a good sign that Alisson, they're looking at replacements in Grappa. They're looking at Van Dijk, Salah, number 6, or a left back, or whichever portion they want to strengthen. So there are good signs, but we just கொஞ்சம் patience there. At the same time, the board and the team also have to prove that they deserve it. So அதுக்கு one or two signings is obviously required. So, யாராவது லிங்க் பண்ணிருக்க, ஐ மீன் இது தவிர வேற யாராவது, லைக் இப்போ மாமடிஷிலி சொல்லிருக்கீங்க, வேற ஏதாவது ஏரியாஸ் யாராவது இருக்கிறாங்களா லிங்க் ஆகிற மாதிரி? பேப்பர் டாக் ஆகுது. பேப்பர் டாக் எங்களுக்கு நிறைய வரும். பஸ்டோனி வரும், ஹின்காப்பியே வரும், எல்லாமே வரும். ஹின்காப்பி பிஎஸ்ஜி போறான் ப்ரோ. அது ஆல்மோஸ்ட் அது ஆல்மோஸ்ட் டன்னு தோணுது எனக்கு. அது பேட்சோ தான் பிஎஸ்ஜி போறான். I don't think that's Hincapié. அப்படியா? ஓகே William Pacho is done. Here we go. அது வந்துருச்சு. ஓகே Hincapié I didn't see any link. Maybe you're right. the links on the பார்க்கல. But yeah, let's see. Paper talks ஆயிரத்து வரும். But concrete பார்த்தா இப்போதைக்கு there's nothing except the goalkeeper. Okay. Yeah. And I think Arsenal was they're almost done with Mourinho, but they need a outgoing to get the transfer fee in to get Mourinho படிச்ச இன்னைக்கு. ஓகே, சரி. யா, பாப்போம். எங்களுக்கு தெரியல, பட் இந்த வாரம் பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, நம்ம போயிடுவோமா உள்ள பிரீமியர் லீக்கு? பிரீமியர் லீக்குள்ள போயிடுவோம். ஸோ முதல் கேம் எங்க ஆரம்பிக்கணும்னு தெரியல, பட் ஆரம்பிக்கிறேன். நான் இந்த கேம்ல தான் ஆரம்பிக்க போறேன். பெரிய கேம் இந்த வாரத்திலே, பெரிய கேம் இதுதான், செல்சி வர்சஸ் மேன் சிட்டி. இது என்ன சொல்றது, போன வருஷமே ஒரு பயங்கரமான கேம். ரெண்டு கேமுமே ரெண்டு லெக்குமே பயங்கரமான கேம். ஒன்னு 1-1 டிரா எட்டிஹாட் ஸ்டேடியம்ல நினைக்கிறேன். கரெக்ட், 4-4 ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்ல சரியான கேம். எஃப்ஏ கப் கேம் பாத்தீங்கன்னா கூட 1-0 தான் தோத்தானுங்க செல்சி. அதுவே கொஞ்சம் ஒரு என்ன சொல்றது, ஒரு கொஞ்சம் அன்ஃபேரா தோத்துட்டாங்க ஆக்சுவலா. ஸோ அது வேணா சொல்லிக்கலாம், பெனல்டி எல்லாம் கொடுக்கல செல்சிக்கு அந்த கேம்ல. பட் புது சீசன், புது மேனேஜர், எக்கச்சக்க பிளேயர்ஸ் வர அவனுங்கள்கிட்ட. ஸோ லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு தான் இருக்காது.
லிஸ்ட் வந்து மளிகை சாமான் லிஸ்ட் மாதிரி இருக்குது. சீரியஸா ஃப்ரெண்ட்லி வேற ஆடி இருக்கானுங்க ப்ரோ இவனுங்க 3வது ஆகஸ்ட் அன்னைக்கு ஓ 4-2 தோத்துருக்கானுங்க. 4-2ல வந்து ஐ திங்க் ஹாலண்ட் ஹேட்ரிக் அடிச்சுக்கிறான், ஆஸ்கர் பாபு ஒரு கோல் போட்டுக்கிறான். ஸோ பயங்கரம். லைக் யா செல்சி பாத்தீங்கன்னா ப்ரீ சீசன் வந்து அவ்வளவு பெருசா பெர்ஃபார்மன்ஸே இல்ல, நினைக்கிறேன். ஆமா ரொம்ப மோசமா தான் இருந்திருக்கு. ஸோ என்ன சொல்றது, செல்சி பத்தி எனக்கு என்ன சொல்லணும்னே தெரியல. ஸோ இதுதான் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா போன வருஷம் ஸ்டாட் குத்துட்டேன் நானு. 1-1 டிரா, 4-4 டிரா, 1-0 வின். அண்ட் முதல் கேம் வந்து ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல. நீங்களே சொல்லுங்க எப்படி ப்ரிவியூ பண்ணலாம் இந்த கேம்? ஐ திங்க் கொஞ்சம் I think it's going to be one-sided என்னை பொறுத்த வரைக்கும். It'll be அப்படியா அப்படின்னு நினைக்கிறேன். பட் அட் தி சேம் டைம் என்னன்னா, இப்ப ஆஸ்கர் பாப் நீங்க மென்ஷன் பண்ணீங்க சார், அது சொல்லிடலாம். இன்னைக்கு வந்து ஆஸ்கர் பாப் has been injured apparently in training. So he has been seen on crutches. So அது எப்படி பிளே அவுட் ஆகும் தெரியல. பட் கமிங் பேக் டு த கேம், செல்சியோட பில்டப் அண்ட் தேர் மாரல்ஸ் வந்து இன்னும் இட்ஸ் நாட் ப்ராப்பர்லி செட்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவங்க ஸ்டைல் ஆஃப் பிளே வந்து தெரியுது, பட் தேர் நாட் பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட்னு கூட சொல்ல வேணாம், பட் தேர் நாட் இன் தி க்ரூவ் yet. So the players they still need more time. City they have not had the first team players at all. So it'll be interesting to see how it plans out. But in getting I think it will be one-sided towards City. So I'll probably go with City against Chelsea. சரி ப்ரோ, ஸ்கோர் லைன் என்ன சொல்றீங்க? சிட்டி vs செல்சி உரிச்சிருவானுங்களா இல்லனா டீசென்ட்டா விட்டுருவானுங்களா? இல்ல ஐ திங்க் இன்னும் பிளேயர்ஸ் வராதனால it might take some time to kick on City. So 2-0 or 3-0 maybe. சரி ஓகே. நானும் அதுதான் சொல்ல போறேன், சிட்டி வின். பட் நான் கொஞ்சம் க்ளோஸா சொல்ல போறேன் ஆக்சுவலா. நான் 2-1 சொல்ல போறேன் ப்ரோ சிட்டிக்கு. பிகாஸ் ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் முதல் கேம் கொஞ்சம் கன்சர்வேட்டிவா ஆடுவாங்கன்னு தோணுது செல்சி. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும்னு தோணுது எனக்கு. அதுதான் பிகெஸ்ட் கேம் இந்த வாரத்துக்கு. ஸோ மக்களே உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் வைங்க கீழே காமெண்ட் செக்ஷன்ல. அடுத்தது வந்து ஃப்ரைடே நைட் கிக் ஆஃப் ஆரம்பிச்சிரும் ப்ரோ. ஃப்ரைடே நைட் கிக் ஆஃப் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் vs ஃபுல்லம். இது வந்து ஏன் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்டான கேம் சொல்றேன், ஏன்னா போன வருஷம் வந்து மான்செஸ்டர் யுனைடெட் தோத்துட்டானுங்க ஹோம்ல ஃபுல்லமோட. அண்ட் எங்க பையன் ஆலெக்ஸ் ஓபி தான் வந்து நாங்க வளர்த்து விட்டு பையன் ஹேலண்ட்ல வந்து 90+7 வந்து வின்னர் ஆச்சான், சரியான கோல் ஆச்சான். பட் மான்செஸ்டர் யுனைடெட் வந்து கிரேவன் காட்டேஜ்ல ஜெயிச்சிட்டானுங்க. ஸோ ஈவனா தான் இருந்திருக்கு. பட் ஹெட் டு ஹெட் ரெக்கார்டு வந்து ஃபுல்லம்க்கு ரொம்ப மோசமான ரெக்கார்ட் மான்செஸ்டர் யுனைடெடோட. 18 கேம்ல 14 வின்னு மான்செஸ்டர் யுனைடெட், 3 டிரா, ஒரே ஒரு வின்னு தான் ஃபுல்லம். ஸோ அண்ட் ஃபுல்லம் பாத்தீங்கன்னா பெருசா சைனிங்லாம் வந்து எங்கள்கிட்ட இருந்து பண்ணாங்க ஒரு சைனிங், எமில் ஸ்மித்ரோ பண்ணாங்க. வெரி குட் பிளேயர் வென் இஸ் ஃபிட், அந்த மாதிரி ஒரு பிளேயரு. ரயன் செசினியன் வாங்கினானுங்க ஃப்ரீ டிரான்ஸ்ஃபர் டாட்னம் ஹாட்ஸ்பர்ல இருந்து. அப்புறம் யாரோ ஒரு பல்லினை வித்துட்டானுங்க. கரெக்ட், பல்லினை வித்துட்டாங்க பாக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, அவன் பெரிய மிஸ்ல பல்லினி எல்லாம் சென்டர் மிட்ஃபீல்ட்ல. பட் ஒரு புது பிளேயர் வாங்கியிருக்கானுங்க, குவென் கான் சொல்லிட்டு, வில்லேரியல்ல இருந்து. தெரியல அவன் எப்படி என்ன மாதிரி சைனிங்னு தெரியல. 3ஆம் தேதி ஆகஸ்ட்ல தான் சைனே பண்ணிருக்கானுங்க அவனை. மான்செஸ்டர் யுனைடெட் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து பாத்துருக்கோம், லெனியோரோ சைன் பண்ணிட்டாங்க, டெலிக்ட் சைன் பண்ணிட்டாங்க, மேஸ்ராய் கன்ஃபார்ம் ஆயிடுச்சான்னு தெரியல. கன்ஃபார்ம் ஆயிடுச்சா? ஓகே. அப்புறம் ஜர்க்ஸி சைன் பண்ணிருக்காங்க. சோ ஓரளவுக்கு ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் தெரியல, அதுல வந்து லெனியோரோ ஆல்ரெடி இன்ஜர்ட் 3 மாசத்துக்கு. ஸோ ஆமா, ஹாய்லண்ட் இன்ஜர்ட். ஸோ நீங்களே சொல்லுங்க, இந்த கேம் முதல் கேம் ஃப்ரைடே நைட் கிக் ஆஃப் வர கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் இந்த கேமுக்கு. ஏன்னா நைட் கேம் அண்ட் முதல் கேம் வர கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும். ஆமா, ஸோ நீங்களே சொல்லுங்க இந்த கேம் எப்படி பாக்குறீங்கன்னு. இல்ல ஐ திங்க் நான் ஃபுல்லமோட ஒரு ஹைலைட்ஸ் மட்டும் தான் பார்த்திருக்கேன், அவங்களோட ப்ரீ சீசன் கேம் ரொம்ப பார்க்கல. பட் அவங்க fluid football நல்லா விளையாண்டாங்க. Like the understanding, the team understanding was really nice. So it looked really good. United வந்து they have improved to an extent, but the levels ஒன்னும் hit பண்றாங்களான்னு I'm not sure to the extent that they have to for this season especially. So என்ன கேட்டீங்கன்னா as of now I would probably favor Fulham more than United, purely based on what Silva has done. Marco Silva அவங்க மேனேஜர் கொஞ்சம் கன்சிஸ்டன்டா இருந்திருக்காங்க. So I'll probably go 2-1 to Fulham. 2-1 Manchester, sorry 2-1 Fulham சொல்றீங்களா? வாவ், என்ன ப்ரோ? sorry 1-2 Fulham. bro பயந்துட்டேன் bro ஒரு செகண்ட். இல்ல I think it might be an interesting game, but எனக்கு
at this point என்ன கேட்டீங்கன்னா I would probably favor Fulham. முதல் கேம்லயே இவனுங்கெல்லாம் கடுப்பேத்தணுமான்னு பாக்குறேன் நானு. மான்செஸ்டர் யுனைடெட் ஃபேன்ஸ் நிறைய பேர் நம்ம சேனல்ல வர பாக்குறானுங்க. அதுக்காகலாம் இல்ல. பட் ஒரு அன்பயஸ்டா ஒரு இது கொடுக்கணும்னா இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் தான் எதிர்பார்க்கிறோம் நம்ம கெஸ்ட் கிட்ட இருந்து. சோ பரவாயில்ல ரோஹித் ப்ரோ, நீங்க 2-1 to Fulham சொல்லிருக்கீங்க. ஐயோ, அது மாத்திரம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரைடே நைட்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க மத்த பசங்கலாம். இல்லன்னா அடுத்த நாள் கமெண்ட்ஸ்ல என்ன திட்டுவானுங்க. ரெண்டுத்துல ஒண்ணுதான் நடக்க போகுது. அதான் கரெக்ட். நல்ல வேலை நீங்க ஊர்ல இல்ல, உங்களை அடிக்க முடியாது. தப்பிச்சிட்டீங்க. சோ ஓகே, நான் யுனைடெட் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது ப்ரோ. ஃபுல்லம் ஒரு மோசமான டீம் ப்ரோ. இவனுங்க திடீர்னு பயங்கரமா ஆடுவானுங்க, திடீர்னு மோசமா ஆடுவானுங்க. சோ அதனாலே நான் யுனைடெட் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. ஓரளவுக்கு எல்லாருமே இருக்கிறானுங்க வேற. ஸோ ஃபுல் ஐ திங்க் ஜெயிச்சிருவானுங்க. நான் 3-1 சொல்றேன் மான்செஸ்டர் யுனைடெடுக்கு அட் ஓல்ட் ட்ராஃபோர்ட். பாப்போம். ஆனா நீங்க சொல்றதுலாம் நடந்துச்சுன்னா நானே ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸ்மித் ரோ அண்ட் மூனிஸ், ராட்ரிகோ மூனிஸ், அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் will be really nice நினைக்கிறேன். சோ ஸ்மித் ரோ நல்லா வர ஆடிட்டு இருக்கான் ப்ரீ சீசன்ல. லைக் ஐ திங்க் 1 goal or 1 assist நினைக்கிறேன் இது வரைக்கும் விளையாண்டுல. சோ அவன் நல்லா விளையாண்டு இருக்கான். he is doing really really well. கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். அடுத்தது உங்க கேம் போவோம், உங்க கிளப்புக்கு போவோம். இப்ஸ்விச் டவுன் vs லிவர்பூல். இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஸ்டாட் பார்த்தேன். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முதல் வாட்டி இந்த ரெண்டு டீம் பிளேயிங் ஈச் அதரா. இதுவே எனக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. எனக்கு இது நான் இப்பதான் கேக்குறேன். எனக்கு இது ஷாக்கிங்கா இருந்திருக்கு ஆக்சுவலா. சோ எனக்கு என்னடா ஹிஸ்டரியிலே ஆடி தெரியல. லூட்டன்னா there was a period of time அது புரிஞ்சது. பட் ஹிஸ்டரியிலே விளையாடலங்கிறது இட்ஸ் இன்ட்ரஸ்டிங். அதுதான் எனக்கும் ஷாக்கிங்கா இருக்குது. என்ன தப்பு சொல்லாதீங்க மக்களே, தப்பு இருந்ததுன்னா ஃபுட்மாப் அடிங்க, அவனுங்க தான் சொல்லிருக்கானுங்க. அங்க இருந்தா நான் இந்த ஸ்டாட்டே பிடிச்சேன். சோ பாப்போம். இப்ஸ்விச் டவுன் பாத்தீங்கன்னா கன்சர்வேட்டிவ் நல்லா ஆடி இருக்கானுங்க ப்ரோ. போன வருஷம் ப்ரொமோட்லாம் ஆகிறதுக்கு. டிரான்ஸ்ஃபர்ஸ் பாத்தீங்கன்னா இவனுங்க ஐ மீன் நான் பேர் சொன்னா கூட கரெக்ட், நான் பேர் சொன்னா கூட உங்களுக்கு எல்லாம் தெரியாது. லியம் டெலப் வாங்கியிருக்கானுங்க மான்செஸ்டர் சிட்டில இருந்து. அவன் தான் ஓரளவுக்கு பெரிய பிளேயர்னு சொல்லிக்கலாம். பிகாஸ் அவன் மேன் சிட்டிக்கு அப்பப்போ வருவான் சப்ஸ்டிடியூட்டா. அப்புறம் கப் கேம்லாம் ஆடுவான் அவன். அப்புறம் ஒரு இன்னொருத்த போன ஜான்வரியில சைன் பண்ணிருக்காங்க ஒரு பிரீமியர் லீக் பிளேயர், நம்மளுக்கு தெரியும், கீஃபர் மோர்னு சொல்லிட்டு பர்ன்மவுத்ல இருந்து சைன் பண்ணாங்க. பட் அது கன்ஃபார்ம் பண்ணானுங்களான்னு தெரியல. அது லோன்ல சைன் பண்ணிருந்தாங்க 6 மாசத்துக்கு. பட் தெரியல. பட் ப்ரோ, என்னதான் நம்ம பேசினாலும், லிவர்பூல் என்னதான் சைனிங் எல்லாம் பண்ணலனாலும் இந்த கேம்லாம் சும்மா எல்லாம் சொல்ல முடியாது. இப்ஸ்விச் டவுன் அவனுங்க இப்பதான் ப்ரொமோட் ஆயிருக்கானுங்க. ஸோ ரொம்ப கஷ்டம். லிவர்பூல் மாதிரி ஒரு டீம் அவங்க ஸ்டேடியம் போர்ட்மேன் ரோட்ல அடிக்கிறதுலாம் ரொம்ப 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 கஷ்டம். ஸோ நான் டக்குன்னு நான் என்னோட ப்ரெடிக்ஷன் கொடுத்துறேன். சிம்பிளா 2-0 டு லிவர்பூல், அவ்வளவுதான். Take it and go, அவ்வளவுதான். Start with a win, அவ்வளவுதான். And to be honest, I think the prediction is pretty fair and honest. ஏன்னா இப்ஸ்விச் நம்ம பிரீமியர் லீக்ல விளையாண்டு பார்த்தது இல்ல. அவங்க இன்டென்சிட்டியா இருக்கட்டும், அவங்க பிளேயிங் ஸ்டைல்ல எப்படி அடாப்ட் பண்ணுவாங்கிறது இட்ஸ் கோயிங் டு பி ரியலி நியூ ஃபார் ஆல்மோஸ்ட் எவ்ரி டீம். ஏன்னா எந்த டீமும் பிரீமியர் லீக்ல விளையாண்டு பார்த்தது இல்லை. ஸோ அதுவும் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ஸ்ட்ரீம் மாதிரி வந்தது. போன சீசன் எந்த மேனேஜர் சாக் பண்ணாலும் அந்த டீம் புது மேனேஜரோட ஃபர்ஸ்ட் கேம் லிவர்பூல் தான் விளையாடுவாங்க. கரெக்ட். ஸோ அது கண்டினியூ பண்றப்ப இப்ஸ்விச் த ஃபர்ஸ்ட் டீம் இருக்கணும் பிளே. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட் ஐம் ஸ்டில் கோனா கோ லிவர்பூல் 2-0. ஓகே, 2-0 டு லிவர்பூல் தான் சொல்லணும். ஓகே, என்னதான் விளையாடணும். பட் கரெக்ட். இல்ல, என்ன சொல்ல வந்தேன்னா, என்னதான் இந்த சாம்பியன்ஷிப் மேனேஜர்ஸ்லாம் எவ்வளவு நல்லா ஆடிட்டு இருக்காங்களோ, போன சீசன் தான் பார்த்தோமே, வின்சென்ட் கம்பெனியா இருக்கட்டும், ராபர்ட் வுட்ஸ் ஓரளவுக்கு எனக்கு 3 பேர்ல இம்ப்ரெஸ் பண்ணவன் ஒருத்தன் ராபர்ட் வுட்ஸ் தான், டு பி ஆனஸ்ட். வின்சென்ட் கம்பெனி ரொம்ப அடம் பிடிச்சி ஆடிட்டு இருந்தான். கடைசியில பர்ன்லயே விட்டு கிளம்பிட்டான் அவன். நடு ரோட்ல விட்டு கிளம்பிட்டான். அது எனக்கு ரொம்ப தப்பா தோணுச்சு ஆக்சுவலா பார்க்கும்போது. ஏன்னா அவனும் மாத்தல அவன் ஸ்டைல, கிளப்பையும் விட்டு போயிட்டான். ஸோ அது எனக்கு பிடிக்கல. பட் அகைன் கீரன் மெக்கனா தெரியல. அகைன் சாம்பியன்ஷிப்ல ஆடுறதுக்கும் பிரீமியர் லீக்ல ஆடுறதுக்கும் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஸ்டைல். அண்ட் நீ ஒரு நல்ல பிரீமியர் லீக் கிளப் வர ஆடுற முதல் கேமுக்கு. ஐ திங்க் கீரன் மெக்கனா ஃபர்ஸ்ட் கிரெடிட் கொடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவன் லீக் 1ல இருந்து ஒரு சாம்பியன் 2 ப்ரமோஷன் தொடர்ந்து, டபுள் ப்ரமோஷன். ஸோ அங்கேருந்து சாம்பியன்ஷிப் வர்றது அதே ஒரு பிக் ஸ்டெப். கண்டிப்பா they still got through அந்த பிசிக்காலிட்டியா இருக்கட்டும், அடாப்டிங்கா இருக்கட்டும். ஸோ அது இட்ஸ் ரியலி ரியலி குட்.
ஆனா யூ கான் சே த சேம் ஜம்ப் ஃப்ரம் சாம்பியன்ஷிப் டு பிரீமியர் லீக். ஸோ ஜம்போட இன்க்ரீஸ் வந்து இட்ஸ் மச் மோர். ஸோ அதனால தான் we are saying Kieran McCann is going to find it difficult. But he's a really good manager and அவங்க சூப்பர் ஆடுறாரு. So there's no doubt about that. But yeah. கரெக்ட். இப்ஸ்விச் கூட ஒரு பழைய கிளப் ஆக்சுவலா, ரொம்ப வருஷமா லைக் 1878 ஃபவுண்ட், ஒன் ஆஃப் த ஓரளவுக்கு ஓல்ட் கிளப்ஸ்ன்னு சொல்லிக்கலாம் இங்கிலாந்துலயே. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவங்க அவங்க ஸ்டேடியம்ல வர ஆடிட்டு இருக்காங்க. முதல் கேம் போர்ட்மன் ரோட்ல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அடுத்த கேம் வந்து ஆர்சனல் vs வூல்ஸ். குவிக்கா நம்பர் ப்ரிவியூ கொடுத்துடலாம் ப்ரோ. பட் மக்களே, இந்த கேமுக்கு வந்து ப்ரீவியூ நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஆர்சனல் ஃபேன்ஸ் அந்த ப்ரிவியூக்கு. முதல் கேம் ப்ரிவியூ, ஸோ அது மிஸ் அவுட் பண்ணாதீங்க. கூடி சீக்கிரமா வந்துடும் அந்த எபிசோட். நம்ம பேசிடுவோம் ப்ரோ. ஆர்சனல் vs வூல்ஸ். நான் வந்து ஆக்சுவலா இந்த கேம் பாத்தீங்கன்னா பெட்ரோ நெட்டோ ஃபர்ஸ்ட் அதை பத்தி பேசுவோம். பெட்ரோ நெட்டோ வந்து வித்துட்டானுங்க இவனுங்க வூல்ஸ். அது கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. என்ன ஷாக்கிங்னா பிரைஸ் ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா இருந்தது. 60 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கிறானுங்க. 60 மில்லியன் யூரோஸ் செல்சி. இவன் வந்து பயங்கர இன்ஜுரி ப்ரோன் வர நம்மளுக்கு தெரிஞ்சது இல்ல. இவன் போன சீசனே கரெக்ட். ஆமா. அண்ட் வூல்ஸ் வந்து ப்ரோ 100 மில்லியன் சம்பாரிச்சிட்டானுங்க ப்ரோ. எப்படின்னா 60 மில்லியன் யூரோஸ் வந்து பெட்ரோ நெட்டோக்கு, மேக்ஸ் கில்மன் வந்து 45 மில்லியன் யூரோஸ்க்கு வித்திருக்கானுங்க வெஸ்ட் ஹாமுக்கு. சோ 100 மில்லியன் அங்கே சைன் பண்ணிட்டானுங்க. வூல்ஸோட பேக்கப் லெஃப்ட் பேக்கையும் வித்துட்டாங்க நினைக்கிறேன் 10 மில்லியன் ஆர் சம்திங். அப்படியா? தெரியல தெரியல ப்ரோ. பேக்கப் லெஃப்ட் பேக் அளவுக்கு நம்மளுக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல ஸ்குவாட்ல. இல்ல லைக் அவங்க இந்த கேம் வீக் போட்டுருந்தாங்க. சோ அந்த மாதிரி இப்ப படிச்சது. இல்ல சும்மாதான் கலாய்ச்சேன் நானு. பட் ஒரு பிளேயர் சைன் பண்ணிருக்கானுங்க, ராட்ரிகோ கோமேஸ்ன்னு சொல்லிட்டு பிராகால இருந்து. அவன் வந்து ஒரு ரைட் விங் பேக். அவன் எல்லா சைட்லயும் ஆடி இருக்கான். ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ரைட் பேக், ரைட் விங் பேக், லெஃப்ட் விங் பேக், ரெண்டு சைட் மிட்ஃபீல்ட்லயும் ஆடி இருக்கான். மேபி ஒரு பேக் 5க்கு சூட் ஆவான் வூல்ஸ் ஒரு சிஸ்டம்க்கு. அந்த மாதிரி பிளேயர் போல. ஸோ ஆர்சனல் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து ஆர்சனல் வந்து கேலஃபியோரி சைன் பண்ணிருக்கானுங்க. அதுதான் ஒரு சைனிங். ஜூரியன் டெம்பர் வந்து பேக். ஸோ அதுவே ஒரு புது சைனிங் மாதிரி தான். பிகாஸ் அவன் ஃபுல் சீசன் ஆடல. அவன் ஆடுவானான்னு தெரியல, பிகாஸ் அவனுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. பட் சூன் டு பி பேக் தான். ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபர்ஸ்ட் டீம் ஸ்குவாட் தான். தாமியாசு தான் இன்ஜுரின்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. மற்றது எல்லாருமே இருக்கிறானுங்க. ஃபுல்லி ஃபிட் ஸ்குவாட், ஹெல்த்தி ஸ்குவாட். வூல்ஸ் பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னது தான். பெருசா இன்ஜுரிஸ்லாம் எனக்கு தெரியல ப்ரோ. ஆக்சுவலா இந்த கேமுக்கு இன்ஜுரிஸ் யாராவது இருக்கிறானுங்க ஆக்சுவலா. இப்போ பாத்தீங்கன்னா சஸ்பென்ஷன் இருக்கு. நெல்சன் செமேடோ சஸ்பெண்டட். அவன் தானே ஃபர்ஸ்ட் சாய்ஸ் லெஃப்ட் ரைட் பேக். அப்புறம் மேத்தேஸ் கியூனியா வந்து லேட் ஆகஸ்ட் தான் வரானா. ஸோ நிறைய பேர் வந்து காலி ப்ரோ. இவங்களுக்கு டேனியல் போடன்ஸ் வந்து காஃப் இன்ஜுரி டவுட்ஃபுல்னு சொல்றானுங்க. அப்புறம் அதான் கொஞ்சம் பேர் வரமாட்டாங்க ஆக்சுவலா. ஸோ ஆர்சனல் அட் எமிரேட்ஸ். ஸோ எனக்கு கான்ஃபிடென்ட்டா தான் இருக்கு. ஆமா. சோ நானும் வந்து எனக்கு வந்து வின் கிளீன் ஷீட் போதும் ப்ரோ. 1-0 ஜெயிச்சா கூட எனக்கு சந்தோஷம். ஆனா ஒரு கிளீன் ஷீட் போதும். நான் 2-0 போய்க்கிறேன் ஆக்சுவலா. 2-0 டு ஆர்சனல். I think Cunha எனக்கு இன்ஜுரி தெரியாது. I was about to say 2-1 or 3-1. But Cunha injuredங்கிறப்ப Neto is also not there. Rangi Chanda is probably going to play up front. So அவங்க அட்டாக் டைனமிக்ஸ் எப்படி இருக்கும் எனக்கு இன்னும் தெரியல. பார்த்தா தான் தெரியும். So I'll probably say 3-0 to Arsenal. Okay. சந்தோஷமா தான் இருக்கும் 3-0லாம். இல்ல I think Arteta will probably want to set the tone saying இந்த சீசன் நாங்க ஒன்னு பண்ணனும். அதுக்கு ப்ரீகர்சர் மாதிரி I think he wants to set the standard. So அதுக்காக I'm going to say 3. பாப்போம். ரொம்ப அந்த டீமை டிங்கர் பண்ணாம ரெகுலராகவே ஆடினாலே போதும் இந்த மாதிரி டீமுக்குலாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வருவேன். ஸோ மக்களே, அந்த எபிசோட் ட்ராப் ஆகிறதுக்கு ஃபுல் இன்டெப்த் ப்ரிவியூ பண்ணுவோம். அது வந்து எதிர்பாருங்க நாளைக்கு இல்லைன்னா நாளன்னைக்கு. அடுத்தது போவோம் ப்ரோ. எவர்டன் ஆஃப் த ஃபீல்ட் பாத்தீங்கன்னா பிரச்சனை ஓனர்ஷிப்ல. பட் ஆமா பெரிய பிரச்சனை. ஆன் த ஃபீல்டு பாத்தீங்கன்னா எவர்டன் வந்து வித்துட்டானுங்க அமோடு ஒன்னானா. அவனுங்களோட பெரிய செல். கரெக்ட். பென் காட்ஃப்ரீ வேற இன்னைக்கு தான் பார்த்தேன். இந்த அட்லாண்டா கேம்ல பார்த்தேன் நான் ஆக்சுவலா. என்னடா டே, அப்பதான் யோசிச்சேன். ஓ கரெக்ட், இவன் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். ஐ திங்க் ஃப்ரீ டிரான்ஸ்ஃபரா தெரியல, எனக்கு தெரியல. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபர் எனக்கு அது பேட் சம் அமௌண்ட். அப்படியா? ஓகே. அப்புறம் வந்து அதான் அமடு ஒன்னான பத்தி சொல்லிட்டோம். பட் அது தவிர வந்து
தெரியல ப்ரோ. ஏதாவது அவுட் கோயிங்ஸ் ஏதாவது இருந்திருக்கா? இன்கமிங் சத்தியமா தெரியல யாரை சைன் பண்ணிக்கிறானுங்கன்னு. I think in the Aston Villa இருந்து or something they made some swaps. ஓ, அந்த PSR போங்கு ஸ்வாப்பா? அதுல நடந்த 2-3 பிளேயர் வந்ததுதான் உண்டு எனக்கு தெரிஞ்சு. So நல்லா மத்தபடி I don't think பண்றானுங்கயா. they made any clear cut signings ஓகே அந்த ஓகே. மாதிரி. Yeah. சரி சரி. பாப்போம். ஐ மீன் எவர்டனோட கதை தெரியல. பாப்போம். பிரைட்டன் பிரைட்டனுக்கு வந்தா அப்படியே லிஸ்ட் ஆப்போசிட்டா இருக்கு. ப்ரோ 10 அட்டாக்கர் வச்சிருக்காங்க, 10 அட்டாக்கர்ஸ். கரெக்ட். நம்ம வந்து பிரைட்டன் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் இருங்க நான் அது கண்டுபிடிச்சு சொல்லிடுறேன். இப்போதான் பார்த்தேன் ப்ரோ லாஸ்ட் 1 ஹவர்ல. இது வந்து ஆமா வடலண்டன், அதான் வடலண்டன் எக்ஸ்க்ளூசிவ் மக்களே. இது வந்து வடலண்டன் எக்ஸ்க்ளூசிவ். சொல்லுங்க சொல்லுங்க ரோஹித் ப்ரோ, நீங்களே சொல்லுங்க. பிரைட்டன் வந்து லீட்ஸ் பிளேயர் ஜார்ஜினியர் ஆர்டர்னு ஒரு ஃபார்வர்ட். ஸோ அவனை வந்து ரிலீஸ் கிளாஸ் பே பண்ணி தே பாட் ஹிம். ஸோ ஐ திங்க் தி பிளேயர் இஸ் ஸ்டில் யட் டு மேக் தி டிசிஷன். பட் தே எப்படி சொல்றது, 40 மில்லியன் ரிலீஸ் கிளாஸ் போல. they paid the, or they said they're going to pay it on a very verbal discussion or something along those lines. But அவங்க they're I mean pretty much Brighton not done. அவங்க முடிச்சாங்க. பிளேயர் சைடு எந்த கன்ஃபர்மேஷன் வரணும், அதுதான் நானும் நினைக்கிறேன். அண்ட் நல்ல பிளேயர் தான் கேள்விப்பட்டிருக்கேன் இவனை பத்தி. ஸோ வேன் பிரைட்டனோட ரெக்ரூட்மெண்ட் பத்தி சொல்லவே தேவையில்ல ப்ரோ. அவனுங்க பக்காவா பண்ணிட்டுவானுங்க. I think they're going to sell one attacker நினைக்கிறேன். அப்படியா? அடிங்கிற மாதிரியா? அடிங்கிற or எவன் ஃபர்கிசன் வைக்க மாட்டாங்க. ஜாவ் பெட்ரோ அது கஷ்டம். ஆமா, வெல்பெக் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. சோ அடிங்கிற or ஜாவ் பெட்ரோ மேபி. ஓகே. முதல் கேமுக்கு வந்து ஜூலியோ என்சிசோ கொஞ்சம் இன்ஜர்டுன்றானுங்க. எஸ்டுபினியானோ டவுட்ஃபுல், சாலிமாஷ் டவுட்ஃபுல், கில்மோரும் டவுட்ஃபுல் பிரைட்டன்ல. ஸோ கொஞ்சம் நிறைய ஃபர்ஸ்ட் டீம் பிளேயர்ஸ் காலி. இங்க வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஃபுல் ஒண்டி சொல்லிக்கிறேன். ஷேமஸ் கோல்மன் டவுட்ஃபுல்ன்றானுங்க. மைக்கேல் கீன் டவுட்ஃபுல். ஜாரட் பிராத்வேட் பேக் மிட் செப்டம்பர் தானா, ஏதோ கிராயின் இன்ஜுரி. ஜேம்ஸ் கார்னர் அவன் சின்ன பையன்ல, போன வருஷம் நல்லா ஆடிட்டு இருந்தான். அவனும் வந்து ஏதோ டவுட்ஃபுல்றானுங்க. ஸோ தெரில எப்படி இது இருக்க போகுதுன்னு. பட் எவர்டன் அட் ஹோம் ப்ரோ, இது குடிசன் பார்க். அண்ட் என்னன்னா பிரைட்டன் வந்து கொஞ்சம் பேட் ரெக்கார்ட் ப்ரோ குடிசன் பார்க்ல. ஒரு மாதிரி அவ்வளோலாம் லைக் குடிசன் பார்க் கூட இல்லை, எவர்டனோடய பேட் ரெக்கார்ட். போன வருஷம் 1 draw 2 கேம். அதுக்கு முந்தின வருஷம் வந்து டைஷ் வந்த உடனே 5-1 தோத்தானுங்க ப்ரோ. எவர்டன் சாரி எவர்டன் பிரைட்டன். பட் தெரியலையே, இப்போ புது மேனேஜர் ஆச்சே இங்க. really good manager. So I think I would still favor Brighton தான் நினைக்கிறேன். அப்படியா? எவர்டன் வந்து பிராந்த்வேட் இல்ல, ஒனானா is a pretty big miss. போன சீசன் அவன் ரொம்ப ரிலை பண்ணல. He didn't play without him for long periods of time. But ஆனாலும் I think Brighton are probably the better team. Okay. So prediction 1-0 or 2-1. ஓகே ஓகே. நான் வந்து ப்ரெடிக்ஷன் கொடுக்கறதுக்கு முன்னால சும்மா புது மேனேஜர் பத்தி சொல்லிடுறேன். அவரோட பேர் வந்து ஃபேபியன் ஹெர்ஜலர். அண்ட் அவர் வந்து எஃப்சி செயின்ட் பாலில இருந்து வந்திருக்காரு. செயின்ட் பாலி வந்து இது தானே ப்ரோ, புண்டிஸ் லீகா. ஸோ புண்டிஸ் லீகால இருந்து வந்திருக்காரு. இன்னொரு பயங்கரமான ஃபேக்ட் இவரு பத்தினா, இவருக்கு வந்து 31 வயசு தான் ஆகுது. சோ அதுதான் வந்து பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. சோ அவங்க ஸ்குவாட்லயே வந்து லூயிஸ் டங்குக்குலாம் வந்து 32 வயசு. டேய் நீ என்னடா என்ன மேனேஜ் பண்ணுகிறன்னு அந்த மாதிரி கேள்விகள்லாம் வரலாம். ஜேம்ஸ் மில்னர். ஓ கரெக்ட், அவனை பத்தியே மறந்துட்டேனே. யா ஜேம்ஸ் மில்னர் வெட்டரன். கரெக்ட் கரெக்ட். சோ அதான் நான் வந்து ப்ரோ நான் டிரா சொல்ல போறேன் ப்ரோ இந்த கேமுக்கு. நான் வந்து நான் 1-1 டிரா சொல்லிக்கிறேன் ப்ரோ. ஐ திங்க் எவர்டன் கொஞ்சம் சேஃப் ஆடிடுவானுங்க. அவனுங்க சேஃப் ஆடியே பிரீமியர் லீக்ல இருந்திருக்கானுங்க, அது வேற விஷயம். சோ யா நான் 1-1 டிரா. நீங்க என்ன சொன்னீங்க? 2-1 1-0 or 2-1. ஓகே டு பிரைட்டன். ஓகே ஃபைன் ஃபைன் ஃபைன். அடுத்த கேம் நம்ம சென்ட் ஜேம்ஸ் பார்க்குக்கு போயிடுவோம். சென்ட் ஜேம்ஸ் பார்க், நியூ கேசல் வர்சஸ் சவுத்ஆம்ப்டன். டிரான்ஸ்ஃபர்ஸ் குயிக்கா சொல்லணும்னா, இவனுங்களும் வந்து ஒருத்தனை வித்திருக்கானுங்க ப்ரோ பிரைட்டன் 35 மில்லியன் வித்திருக்கானுங்க. எனக்கு யாருனே தெரியல. சூப்பரான பிளேயர். அப்படியா? ஃபயனார்ட் he was on loan last season. So Feyenoordல he played at right wing. So slot விளையாண்டு he developed very well. One of the very big prospects. Okay. அவன் வந்து அந்த அளவுக்கு கொடுத்து வாங்கலாம். I mean 5-10 million probably moreன்னு சொல்லுவேன். But it's really good buy. One of the best buys.
ஓகே ஓகே, குட் டு நோ ப்ரோ, குட் டு நோ. எனக்கு தெரியல ஆக்சுவலா அவனை பத்தி. ஸோ உங்க மூலியமா கத்துக்கிறோம் இதெல்லாம். யாக்கூப் மின்டேயா அவன் பேரு? யன்கூபா மின்டே. ஓகே, வில் அவனுங்களை பார்ப்போம் அவன் எப்படி ஆடுறான்னு. பட் இதுதான் கொஞ்சம் பயங்கரமா இருந்தது. எலியட் ஆண்டர்சன் வித்தானுங்க ப்ரோ, 41.2 மில்லியன். அதுவும் ஏதோ பிஎஸ்ஆர் மூவான்னு தெரியல ப்ரோ. அது எல்லாமே இட் வாஸ் ஆல் இன்டர்கனெக்டட். வில்லா, பிரைட்டன் அண்ட் எவர்டன். ஆமா, ஸோ பயங்கரமா இருந்தது. பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இன்ஸ் அவ்வளோ இல்ல ப்ரோ. ஒரே ஒருத்தன் தான் வாங்கியிருக்கானுங்க, ஒரு ஸ்ட்ரைக்கர் ஷெஃபீல்டு யுனைடெட்ல இருந்து, வில்லியம் ஒசூலான்னு சொல்லிட்டு அவனை தான் வாங்கியிருக்கானுங்க. அண்ட் இது லூயிஸ் ஹால் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஃப்ரம் செல்சி. அது லோன்ல வந்திருந்தா நினைக்கிறேன் போன சீசன். அண்ட் அது கன்ஃபார்ம். ஆமா, அது 33 மில்லியன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல சைனிங். அந்த ஸ்ட்ரைக்கர் பத்தி எனக்கு தெரியல, ஷெஃபீல்டு யுனைடெட் பத்தி. அது டைம் தான் சொல்ல. ஏன்னா எனக்கு புரியுது, ஆனா ஏன் அந்த சைனிங் வாங்கியிருக்கானுங்க. ஏன்னா ஐசக்கும் இன்ஜுரி ப்ரோன், அவனுக்கு இருக்கிற பேக்கப் வில்சனும் இன்ஜுரி ப்ரோனுக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி 2 பிளேயருமே நல்ல பிளேயர்ஸ், டிஃபரெண்ட் ப்ரொஃபைல்ஸ். வில்சன் பாத்தீங்கன்னா பாக்ஸுக்குள்ள சூப்பர் ஃபினிஷர். ஐசக் சொல்லவே தேவையில்ல. ஐசக் வந்து he is the best அதெல்லாம். ஆமா, போச்சர் and finishing ability வந்து it's unmatched, literally unmatched in the Premier League. And at the same time அவங்களுக்கு unluckiest பார்ட்னா 2 பேரும் ஒரே டைம்ல தான் சேர்ந்து இன்ஜூர் ஆவானுங்க. ஒருத்தன் கூட ஃப்ரீயா இருக்க மாட்டான். It's really good buy. I mean, நான் அவர்ஸ்ல அவ்வளோ பார்த்ததில்ல, பட் அவருக்கு வந்து he has a pretty good name. அந்த மாதிரி நான் சொல்லலாம். ஓகே, கரெக்ட். பிளேயர்ஸ் ஃபார் சவுத்ஹாம்ப்டன் ஏதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ் பாக்குறேன். வெஸ்ட்ஹாம்ல இருந்து யாரோ வாங்கியிருக்கானுங்க, ஃபிளின் டவுன்ஸ் சொல்லிட்டு 20 மில்லியனுக்கு. அப்புறம் ஒரு கொஞ்சம் சைனிங்ஸ் பண்ணிருக்கானுங்க ப்ரோ, சின்ன சின்ன சைனிங்ஸா. ஸ்வான்சில இருந்து ஒரு பிளேயர் ரான் எட்வர்ட்ஸ், இன்னொருத்தர் ரானி எட்வர்ட்ஸ் சொல்லிட்டு பீட்டர் ப்ரோல இருந்து. அப்புறம் ஒரு பையன் ரைட் பேக் ஏசட் ஆல்க்மார்ல இருந்து வாங்கியிருக்கானுங்க. வில்லரேல்ல இருந்து ஒரு பிளேயர் வாங்கியிருக்கானுங்க. ஆனா இவனுங்க எல்லாருமே வந்து பெரிய பிக் நோன் பிளேஸ் மாதிரி இல்ல. நான் வந்து சவுத்ஹாம்ப்டனோட ஃபேவரட்ஸ் ப்ரோ டு கோ டவுன். ஸோ அதுக்காகவே வந்து என் ப்ரெடிக்ஷன் அது ஏத்த மாதிரி தானே இருக்கணும், சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல வர. ஸோ நான் வந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு 3-0 சொல்ல போறேன் ப்ரோ. 3-1 டு நியூ காசில் சொல்ல போறேன். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஐ திங்க் ஏன்னா சவுத்ஹாம்ப்டன் நான் சுத்தமா பார்த்தது எல்லா சீசன். நான் அந்த பிளே ஆஃப் கேம் தான் பார்த்தேன், லீட்ஸோட ஆடினாங்க நினைக்கிறேன். அதேதான், அந்த கேம் தான் பார்த்தேன். அந்த கேம்லயே வந்து லீட்ஸ் சூப்பர் ஆடினானுங்க. அவனுங்க விட்டானுங்க நிறைய சான்ஸ். செம்மையா ஜாலியா இருக்கு. ஐ திங்க் சாம்பியன்ஷிப் ரொம்ப ஃபுல்லா இன்ட்ரெஸ்டடா பார்த்த ஒரு கேம் அது. ஐ திங்க் நிறைய பேர் பார்த்திருப்பாங்க. ஆமா, I actually have no clue about Southampton, but நீங்க சொன்ன மாதிரி நியூகாசில் தான் they're going to win, but 2-0 ன்னு சொல்றேன். மேபி 2-0 டீசெண்டா சொல்லிடுறீங்களா? சரி சரி, ஓகே. அடுத்தது வந்து நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் வர்சஸ் பர்ன்மவுத் போவோம் ப்ரோ. நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் இப்பதான் சொல்லும், அந்த எலியட் ஆண்டர்சன் ஒருத்தனை சைன் பண்ணிக்கிறானுங்க, பிஎஸ்ஆர் சைனிங். ஜோட்டா சில்வான்னு சொல்லிட்டு விக்டோரியா டி குமாரஸ்ல இருந்து சைன் பண்ணிக்கிறானுங்க. அப்புறம் வந்து ஒரு சென்டர் பேக் சைன் பண்ணிக்கிறானுங்க ஃபியோரண்டினால இருந்து. ஸோ டீசென்ட் பிளேயர்ஸ். அவுட் கோயிங்ஸ் பாத்தீங்கன்னா மூசா நியகாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சென்டர் பேக். யா, ஸோ 30 மில்லியன் வித் தே பாட் ஹிம் ஃபார் 30 மில்லியன். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய அவுட் கோயிங்னு சொல்லிக்கலாம். அதர் ஹேண்ட் ஏஎஃப்சி பர்ன்மவுத் நம்ம தான் பார்த்தோமே முந்தானேத்தி, டாமினிக் சொலாங்கி டு ஸ்பர்ஸ். ஸோ டாமினிக் சொலாங்கி ஒரு பெரிய அவுட் கோயிங். அது தவிர வந்து பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவனை ரீப்ளேஸ் பண்ணல இன்னும். எடி என்கேட்டியா பத்தி பேசிட்டு இருக்காங்க, ஆர்சனல் இருந்து ஸ்ட்ரைக்கரா. ஆமா, அப்புறம் ஒரு ரைட் பேக் பார்சிலோனால இருந்து சைன் பண்ணிக்கிறாங்க, ஜூலியன் அராஹோ. அது ஷாக்கிங் இருந்தது. அண்ட் ஒரு ஜூவென்டஸ்ல இருந்து ஒரு சென்டர் பேக் வாங்கியிருக்கானுங்க. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆமா, டீன் ஹியூசன் really good center back. ஆமா, கரெக்ட். And to add on Mamadashvili, the player we're going to buy, so he is directly going on loan to Bournemouth, and then he's joining us next year or a year or two later. He's going to go there. So Solanke போனதுக்கு அப்புறம் everyone dropped Bournemouth lower in the rankings. கண்டிப்பா ப்ரோ, ஏரியாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பிளேயர்ல அவன். Absolutely. ஆனா மாமடேஷி வந்ததுக்கு ஐ மீன் டாக்ஸ் போயிட்டு இருக்கு. அவன் வராங்கிறதுனால they jumped him back to 2-3 more positions of Bournemouth. ஏன்னா it's going to be he's a really good keeper. So ரொம்ப key important savesலாம் வந்து he'll be able to do it without any question. கரெக்ட். பட் ஒரு கீப்பர் வந்து கேம் வின் பண்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கணுமே அந்த அந்த ஸ்பெக்ட்ரம்ல. சோ அதுதான் தெரியல, ஒரு பெரிய மிஸ் தான் ப்ரோ டாமினிக் சொலாங்கி. உங்களுக்கு சொலாங்கி இஸ் a big miss. ஆனா எப்படி சொல்றது, I'm talking more about அவங்க டிஃபென்ஸோட ஸ்ட்ரக்சரல்
is going to be more solid. ஓகே ஓகே So அப்படிங்கிறப்ப 1 or 2 goals might be the key. So அதுக்கு ம் வந்து they need someone up front. So அது வந்து it's going to be completely different scenario. But ஓகே yeah, coming to the game பார்த்தா I would probably go for Bournemouth. ஏன்னா Iriola is probably one of my favorite coaches in the கரெக்ட் Premier League. And his adaptation and the way team plays is really, really good. And the hybrid trust lane, the way they go through the teams, it's really nice. So I'm going to go Bournemouth 2-1. ஓகே நானும் ப்ரோ நானும் குயிக்கா வந்து 3-0ன்றனே 3-1 போயிடுவேன். இல்ல 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 ப்ரோ, சாரி ப்ரோ, நான் அவ்வளவு போக கூடாது. டாமினிக் சோலங்கி வேற கிளம்பிட்டான். அது நானும் சொல்லாங்கிலனால 2 ஸ்டாப் பண்ணேன். நானும் I would probably go for 1-0 as well, but I think Forest Actually, score yeah. பண்றதுக்கு சான்சஸ் கரெக்ட். அதிகமா இருக்கு. நான் அதை காப்பி பண்ணிக்க போறேன் ஆக்சுவலா 1-0 to Bournemouth. இல்ல ஆக்சுவலா ப்ரோ, இல்ல ப்ரோ, சாரி ப்ரோ, நான் மாத்திட்டே இருக்கிற மைண்ட். நான் 1-1 தான் போறேன் இந்த கேம். பிகாஸ் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட்க்கு வந்து தேவை பாயிண்ட்ஸ் அண்ட் யூசுவலா ஹோம்ல நல்லா ஆடுவாங்க. சோ 1-1 நானு. நீங்க வந்து 2-1 to Bournemouth. ஓகே ஃபைன். அடுத்த கேம் வந்து go to West Ham versus Aston Villa bro. The clash of the clits. Yes. Clash of the kids. Sorry. Claret and blue kids. அது வந்து கொஞ்சம் ரோலிங் ஆயிடுச்சு, சாரி. பட் ஹெட் டு ஹெட் பாத்தீங்கன்னா போன வருஷம் வெஸ்ட் ஹாம் ஸ்டேடியம்ல 1-1 டிரா ப்ரோ. அவங்க அவேல தான் தோத்துட்டானுங்க 4-1. பட் வெஸ்ட் ஹாம் 1-1 டிரா. புது மேனேஜரால ஜூலியன் லோபெட்டகி, so he's in, and Lopetegui and David Moyes out, unfortunately. Unai Emery வந்து ஆல்ரெடி ஆமடு வானானா வாங்கிட்டான். அண்ட் இன்னும் கொஞ்சம் பிளேயர்ஸ் வேற வாங்கியிருக்கானுங்க. கரெக்ட். வெஸ்ட் ஹாம் பாத்தீங்கன்னா நிக்லஸ் ஃபுல்க்ரூக் வாங்கியிருக்கானுங்க. So and Van Bissaka. Yeah, Van Bissaka. I think they had 1 or 2 more players as well. Somerville bro, Somerville. Somerville. அதுவும் பெரிய சைனிங் தான். Yeah, so I think அவங்க ஸ்டேடியம்ல வேற. ஆமா, இந்த ட்ரான்ஸ்ஃபர் விண்டோல the two teams that have got one of the best transfers now will be West Ham and Villa. Correct. Really key signings, really important signings. So interesting ஆ இருக்கும். ஆமா கரெக்ட் ப்ரோ, கரெக்ட். prediction I would still go with Villa. அப்படியே Lopetegui first season for புது டீம் வேற, so கொஞ்சம் drill down ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். So and Villa வந்து here Emery has them pretty much nailed down almost everyone. ஆமா கரெக்ட். So அதனால I would probably favor Villa 2-1 or 3-1. நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே prediction பண்ணிருக்கேன். நான் வித்தியாசமா கொடுக்கிறேன் இந்த கேமுக்கு. நான் 2-2 டிரான்னு சொல்றேன். Oh nice. West Ham versus Aston Villa. I think Lopetegui will want to கொஞ்சம் தோக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் ட்ரை பண்ணுவான்னு தோணுது. முதல் கேம் ஹோம் வேற. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. நம்ம ப்ரெடிக்ஷன்லாம் கரெக்டா வருதான்னு பாப்போம். அடுத்த கேம் வந்து Brentford Palace bro. Brentford தான் பேசணும். இப்போ உங்க பிளேயர் வாங்கியிருக்கானுங்க ஃபேபியோ கார்வாலியோ. அப்புறம் தியாகோ ராட்ரிகஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்கியிருக்கானுங்க. பட் அவன் வந்து இவனுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வாங்கியிருக்கானுங்க. பட் அவன் ஏதோ இன்ஜுரின்னு கேள்விப்பட்டேன். ஆமா, சோ அதுதான் தெரியல. பிளேயர்ஸ் இவனுங்க பெருசா யாரும் விக்கல. டேவிட் ராயா சைனிங் தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது தவிர பெருசா எதுவும் இல்ல. கிறிஸ்டல் பேலஸ் பாத்தீங்கன்னா ஒலிசே வந்து பயர்ன் மனிக்கு போயிருக்கான். கரெக்ட், டைஷி கமாடா வந்து ரீப்ளேஸ்மெண்ட். சோ அவன் நல்ல பிளேயர் ஆக்சுவலா. ஒரு 2-3 சீசன்ஸ் பேக் சூப்பரா ஆடிட்டு இருந்தான். லாட்சியோல பெருசா ஆடல. சோ பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இஸ்மாயில் அசார் வாங்கியிருக்கானுங்க. சோ அது வந்து ஒரு நல்ல சைன் ஆக்சுவலா, இஸ்மாயில் அசார். சோ யா ப்ரெடிக்ஷன் ப்ரோ இந்த கேம். பேலஸ் ஆக்சுவலி நோ டவுட். ஏன்னா இரேலாக்கு அப்புறம் the other manager who impressed me was Glasner. ஆமா, சூப்பர் மேனேஜர் அவனும். சீரியஸ்லி நல்ல அவுட் ஆஃப் பொசிஷன். ஐ திங்க் அலான்சோ நினைக்கிறேன், ஜாவி அலான்சோ. He's our press conference like he said he has perfected the out of position system அப்படின்னு. So one of really good managers and probably Palace 2-0 சொல்லுவேனா. ஓகே. நானும் ப்ரோ உங்களோட தான் அக்ரி பண்ண போறேன். ஒரு மாதிரி செம பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால். நான் வந்து 2-1 சொல்றேன். பிரென்ஃபோர்ட் ஜிடெக் கம்யூனிட்டி ஸ்டேடியம் வேற. சோ ஐ திங்க் ஒரு கோல் அதை அடிப்பானுங்கன்னு தோணுது. கொஞ்சம் ஃபைட் காட்டுவானுங்க. சோ தாமஸ் பிராங்க் டீம்ஸ்லாம் தோத்துருவானுங்க, பட் ஃபைட் காட்டுவானுங்க. சோ அதுதான். அடுத்த கேம் வந்து கடைசியான கேம் இந்த வாரத்துக்கு. அதுதான் தேடி இருக்கேன். இதுதான் வந்து மண்டே நைட். இல்ல வெஸ்ட் ஹாம் பத்தி பேசிட்டோம். ஆமா லெஸ்டர் சிட்டி வர்சஸ் ஸ்பர்ஸ் மண்டே நைட் கிக் ஆஃப் இது.
அண்ட் லெஸ்டர் சிட்டி ஸ்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹெட் டு ஹெட்ல வந்து போன வாட்டி அவங்க பிரீமியர் லீக்ல இருக்கும்போது ஸ்டேடியம் ஆஃப் இதுல கிங் பவர் ஸ்டேடியம், இது ஸ்டேடியம்ல ஃபிளைட்னு சொல்லுவாங்க, அது சண்டர்லாண்டோட ஸ்டேடியம். கிங் பவர் ஸ்டேடியம்ல வந்து 4-1 தோத்துருக்கானுங்க ஸ்பர்ஸ். ஐ திங்க் அது கான்டேயோட ஸ்பர்ஸான்னு தெரியல, கான்டேயோட ஸ்பர்ஸா தான் இருந்திருக்கும், இல்லைன்னா நூனோ ஸ்பர்ஸா இருந்திருக்கும், எவனுக்கு தெரியும். ஸோ யா, பட் ஸ்பர்ஸ் தான் சொன்னோம், சொலாங்கி சைன் பண்ணிக்கிறாங்க. லெஸ்டர் வந்து தெரியல ப்ரோ, இது வந்து ரியலி டோன்ட் நோ இது என்ன மாதிரி லெஸ்டர்னு தெரியல. அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் வர முடிச்சானுங்க, ஸோ தெரியல. மேனேஜர் சேஞ்சுங்கிறதுனால யாருக்குமே தெரியல அவங்க என்ன மாதிரி அதுதான் ஃபுட்பால் விளையாட போறாங்க அப்படிங்கிறது. ஸோ பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். டியூஸ்பெரி ஹால் கூட இல்ல, ஸோ செல்சிக்கு போயிருக்கிறான். ஸோ அவங்களோட மெயின் பிளேயர் வந்து போயிட்டான். ஸோ எனக்கு சீரியஸா தெரியல ப்ரோ இவங்க எப்படி ஆடுவாங்கன்னு. பட் ஒரு என்ன சொல்றது, ஸ்பர்ஸ் வந்து ஒரு நல்ல டீம், அதுக்காகவே ஸ்பர்ஸ் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல மாட்டேன். நான் கூட ஒரு செகண்ட் யோசிச்சேன் என்னடா சொல்ல போறீங்களா. இல்ல இல்ல இல்ல, ஐ திங்க் இது வந்து ஒரு டிரா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கேம்ல. சோ நான் ஒரு 1-1 டிரா சொல்றேன் ப்ரோ இந்த கேம்ல. ஓகே, ஐ ட்ரஸ்ட் இன் பிக் ஆன்ஜ் மேட் ட்ரஸ்ட் பண்ணி நான் 2-0 சொல்றேன். ஏன்னா எனக்கு லெஸ்டர், ஐ மீன் அண்டர் ப்ரீவியஸ் மேனேஜர் எனக்கு மரஸ்கா ஐ நோ பிரிட்டி மச் டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் லெஸ்டர். இந்த புது மேனேஜர் ஐ ஹேவ் அப்சல்யூட்லி நோ க்ளூ. நான் அவங்களுக்கு ப்ரீ சீசன் கேம் விளையாண்டாங்க கூட எனக்கு தெரியாது. லிட்டரலி இந்த பிளாங்க் அந்த டீம்னா எனக்கு அந்த பிளேயர்ஸ் மட்டும் தான் 2-3 பேர் தெரியும். ஐ டோன்ட் நோ வாட் தே ப்ளே. பட் ஆன்ஜிங்கிறப்ப என்னதான் மேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தாலும் he still plays pretty good football. அண்ட் அந்த பிரீமியர் லீக் அளவுக்கு சஸ்டெயின் பண்ற அளவுக்கு he plays good football. ஐ மீன் கொஞ்சம் ஒன் டைமென்ஷனலா இருக்காங்க, வெரி அட்டாக்கிங், கொஞ்சம் டிஃபென்சிவ் சாலிடிட்டி இல்லாம இருக்காங்க. பட் போக போக தான் அது இம்ப்ரூவ் பண்ண முடியும். அது எல்லா மேனேஜருக்கும் சொல்லலாம், ஏகன் கிளாப்புக்கு சொல்லலாம், பெப் குவார்டியோலா கூட சொல்லலாம். ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப ஐம் ஸ்டில் ஃபேவர் அண்ட் லெஸ்டர் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹைலைன் நம்ம மேட் விட்டு கொடுக்க மாட்டாரு. ஸோ 3-1 நான் சொல்லுவேன். ஓகே, நானும் சும்மா தான் ப்ரோ சொன்னேன். நான் வந்து ஐ திங்க் ஸ்பர்ஸ் தான் ஜெயிச்சிருவானுங்க. ஸோ நான் என் ப்ரெடிக்ஷனை மாத்திடுறேன். ஐ திங்க் ஸ்பர்ஸ் ஜெயிச்சிருவானுங்க இந்த கேம். ஐ திங்க் 2-0. ஐ திங்க் பிகாஸ் இந்த மேனேஜர் பத்தி தெரியல, 2-0 டு டாட்னம் ஹாட்ஸ்பர் ஜெயிச்சிருவானுங்க ஈஸியா. சூப்பர் பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால். நம்ம சொலாங்கி இது கீ பை. ஏன்னா போன சீசன் சானோ குலசெவ்ஸ்கி கிரியேட் பண்ண சான்சஸ்க்கு ஆல்மோஸ்ட் நோ ஒன் டு ஸ்கோர் அங்க. கண்டிப்பா சொலாங்கி வந்து இஸ் பிரிட்டி குட் ஸ்ட்ரைக்கர் அண்ட் கன்வர்ஷன் ரேட்டும் நல்லா தான் இருக்கு. ஸோ அப்படிங்கிறப்ப இது அவங்களோட பிராண்ட் ஆஃப் ஃபுட்பால் அது வே தே ப்ளே ஃபுட்பால் இஸ் கோனா இம்ப்ரூவ். ஸோ அதோட முடிச்சு போவோம் ப்ரோ. ஐ திங்க் இந்த கமிங் டு an end to the recording. ஸோ மக்களே, இதுதான் எங்களோட ப்ரெடிக்ஷன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் எங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ், உங்க ப்ரெடிக்ஷன்ஸ் கீழே போடுங்க. அண்ட் நம்ம அடுத்த வாரம் சந்திப்போம் கேம் வீக் 2 ஓட ப்ரிவியூ பத்தி. ஆல்ரைட், தேங்க்யூ ரோஹித். தேங்க்யூ, பை.